செவிலியர்கள் பற்றாக்குறை இன்றளவும் நீடித்து வருது. அவங்க ஏதாவது பணி நிமித்தன ஆய்வுகள் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? மருத்துவர்கள் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சாங்ஷன்டு போஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 96-97% ஃபில்லா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் கூடுதல் பணியிடங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள்ட்ட கலந்து பேசி எந்தெந்த மருத்துவமனைகள், இப்போ மாவட்ட மருத்துவமனைகள், சில இடங்கள்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கூட உயர் சிறப்பு வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கான புதிய பணியிடங்களை உருவாக்குறதுக்கு எப்படி உருவாக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசி அதுக்கான உத்தரவிடுங்கிறது ஒரு நோய். இந்த 60 வருஷமா இந்த மாறி மாறி 2 கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு இந்த ஒரு கேன்சர் மாதிரி தமிழகம் முழுவதும் அனைத்து துறையிலும் நிர்வாகத்திலும் இது படர்ந்துருக்கு, நோய் பரவி இருக்கு. படிப்படியாக நீங்க பாருங்க, தலைமை சரியா இருந்தா அனைத்து துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் கண்டிப்பாக நேர்மையாக தான் செயல்பட வேண்டும். அதுக்கு எந்தவித ஒரு எஸ்கேப்பும் கிடையாது. படிப்படியா பாருங்க, அனைத்து துறையிலும் ஊழல் குறையும் கண்டிப்பாக. அரசு மருத்துவமனைகள்ல ஒப்பந்த ஊழியர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் பணி நிரந்தரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுல ஒப்பந்த ஊழியர்களுக்கே பற்றாக்குறை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 20 பேர் செய்யற இடத்துல ஒரு 5 பேர் 4 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்ப இந்த பணிகள் ஏதாவது நிரப்பப்படுமா, இல்ல ஆல்ரெடி இருக்கவங்க ஏதாவது பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பு இருக்கு? ஒப்பந்த பணியாளர்கள் மருத்துவ துறையில மட்டும் இல்ல, பல்வேறு துறையிலும் இருக்காங்க. பணி நிரந்தரம் தொடர்பான முடிவுகளை நான் முதலமைச்சர்கிட்ட பேசி நல்ல முடிவை நாங்கள். மல்லசமுத்திரம் பகுதியில இன்னைக்கு காலையில ஆய்வு பண்ணீங்க, அங்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, என்ன இனி வருங்காலங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு மல்லசமுத்திரம் பிளாக் மெடிக்கல் சென்டர், பிளாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ஆய்வு பண்ண காலையில மக்கள் நிறைய அவங்களுடைய தேவைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்க சுத்தமா இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா அங்க நிறைய கட்டிடங்கள்லாம் இடிச்சு அந்த குப்பைகள்லாம் நிறைய இருந்தது, சுத்தமாகவே இல்லை. நாங்கள் சொல்லியிருக்கோம், பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். மருத்துவர்களும் நோயாளிகிட்ட ரொம்ப கனிவா மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கணும்னு. குறிப்பா அது 24 மணி நேரம் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், அது ஆரம்ப சுகாதார நிலையம், வட்டார சுகாதார நிலையம். அங்க இரவு நேரத்துல வந்தாலும் நோயாளிகள்கிட்ட கனிவா பேசி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு கொடுக்கணும்னு மருத்துவ அதிகாரிகள்ட்ட நான் கேட்டிருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.